எங்கள் வீட்டில் இப்போ வந்து 3 பேர் இல்லை 4 பேர் இருக்கோம். நல்லா புது புது புதுன்னு இருக்குல்ல. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நியூவாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு சும்மா வந்து ரேண்டமாக எடுக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒருத்தவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல. ஸோ அதை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து போக போகிறோம். ஜோ, நம்ம எங்கே போகிறோம் சொல்லு? பூனை வாங்க போகிறோமா? எதுக்கு பூனை வேணுமா? உனக்கு பூனை பிடிக்குமா? நீ பேசு. பூனை ரொம்ப பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? ஆடு பிடிக்கும். எனக்கு பூனா பிடிக்கும். ஆமாம். மம்மி டாடிலாம் பிடிக்காத, அப்போ பூனை மட்டும் தான் பிடிக்குமா? நாங்கள் நானும் ஜோக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஜோக்கும் வந்து கேட்டுகிட்டே இருக்கான், ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருக்கான் பூனை வேணும் பூனை வேணும்னு. ஸோ இன்னைக்கு என்னென்ன பூனை இருக்குன்னு போய் பார்த்துட்டு அப்புறமா வந்து என்னம்மா நாங்கள் வந்து இப்போ வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். சடனாக பிளான் பண்ணோம் வாங்கலாமா ஜோக்காகன்ட்டு. சரி போய் பார்க்கலான்னு வந்து கிளம்பியாச்சு. மைக் மாட்டலாமா? சவுண்டு கேட்குதா? மைக் மாட்டிக்கலாம். கையெழுத்துறாங்கடா, அடிச்சுங்க. பார்க்கறதுக்கே ஒரு பயமா இருக்குது. இல்லை குட்டி போன இல்லையா? இன்னும் டக்கு பாரு. இவங்க எல்லாம் நம்மளை பாக்குறாங்க பாரு. எப்படி பாக்குது டக்கு? என்ன பண்ணுது? ஆமா, அது கால் கொடுக்குறேன். அந்த கோல்டு கலர் அது நாலு பாரு. ஒன்னதான் கூப்பிடுது. அம்மா இது ஜோகனை கூப்பிடுது பாரு. பா வா, இரு இரு. நீ இந்த பக்கம் பாரு, எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இது என்ன போனா? இது காட்டு பண்ணுங்க. சரியான கருப்பா இருக்கு. வரியா? நீ வரியா? நீ வரியா? நீ வரியா? நீ வா, நீ தான் அமைதியா இருக்க. இவர் சேட்டை பாரு, சேட்டை பாரு. பாரு இவன் அமைதியா இருக்கான் பாரு. நீ தொட விட மாட்டேங்கு பாரு. இங்க ஒருத்தர் இருக்கான் பாரு. ஸோ ஒரு வழியாக வந்து வெளியில் தானே இருந்தோம் அப்படின்னு நினைக்கிங்க. வெளியில் போனோம். அப்புறம் வந்து கடைக்காரர்கள் குதிச்சிட்டாரு. இவர் எங்கள் வீட்டுக்கு சர்ப்ரைஸா நியூவாக ஒருத்தர் வந்திருக்காரு. பயத்தில் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. யாரையும் பார்க்க விரும்புறீங்களா? வெயிட் பண்ணுங்க. ஜோகன் என்ன இருக்காங்க?
புதுசா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க? பூனை இருக்காங்களா? தூக்குங்க பூனைய. உங்களுக்கு தெரியுதா, பயத்துல வீட்டுக்கு வந்தோடனே பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அம்மா தூக்கிட்டாரு. ஜம்ப் பண்ணாத பாருங்க. ஹாய் சொல்லு கேட். இவர் தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்க புது மெம்பர். அம்மா இந்த கேட்டோட நேம் என்னது? அது இல்ல இது இந்த பிரீடோட நேம் என்ன? பர்ஷியன் கேட். இது நல்ல புசு புசு புசுன்னு இருக்குல்ல. மெயினா ஜோ குட்டிக்காக தான் வாங்கியிருக்கோம். ஐயோ செம்ம கியூட்டா இருக்கு. அழகா ஜம்ப் பண்ணுது. வெளியில தான் பாக்குது. ஜோகன் ரொம்பவே ஹாப்பி, செம்ம ஹாப்பி ஜோகன். என்ன ஜோகன்? கிச்சனை க்ளோஸ் பண்ணு. எங்க வீட்டு நியூ கமர் எப்படி இருக்காரு பாத்தீங்களா? சார் பாத்ரூம் வருதோ? அந்த டப்பா எடுத்து டோஸ் பண்ணாம கனஸ் டோஸ் பண்ணியா நான் கொஞ்ச நேரம் அப்படியே அப்ப டோஸ் பண்ணியா டோஸ் பண்ணியா நான் இருக்கட்டும் போனா கண்டிப்பா ஒண்ணு மாட்டா ஓயோ அம்மா யா அம்மா தெக்குயே ஓயே இல்ல சுத்தி பாக்குது வீடு எல்லாம் மோப்ப முடியுது. என்கிட்ட வா ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பூனை வாங்க போனோமா, பூனை கடைக்காரங்க இல்லவே இல்லை. 3/4 hour வெயிட் பண்ணோம், ஆள் வரவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிளானை மாற்றிட்டு டிமார்ட் போனோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சரி அகெயின் வந்து போகிற வழியில் பூனை கடைக்காரர் வந்துட்டாராம், பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போனோம். இப்போ வந்துட்டார். ஸோ இந்த கியூட்டி பை வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டாரு. இனி வந்து ஃபுல்லாக எங்கள் கூட தான் வந்து அவர் வந்து இருப்பார். எங்கள் வீட்டில் ஒருத்தர் இந்த கியூட்டி பை. இவருக்கு இன்னும் நேம் செலக்ட் பண்ணல. ஜோகன் வந்து இந்த கேட்டுக்கு வந்து கிஃப்ட்டுன்னு நேம் வச்சுருக்கான். ஆனால் வேறு ஏதாவது நேம் வந்து செலக்ட் பண்ணி வைக்கணும். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. வந்தோடனே செம்ம விளையாட்டு, வீடெல்லாம் சுற்றி பார்த்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு குட்டி பால் ஒன்று கொடுத்தோம். அந்த பால் வச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்குது. தண்ணி கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது. கேட் ஃபுட் வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ வந்து இனி தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும். நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணுது. கேட்டும் என்ஜாய் பண்ணுது, ஜோகனுமே என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். பால் எங்கே போட்டா? பெரிய பால் இருக்கா பாருங்க பேஸ்கெட்டுக்குள்ள. இந்த பாருங்க பால் வச்சு பயங்கரமாக விளையாடுது. இங்கே போடு, இங்கே போடு, இங்கே போடு வரும். இங்கே போடு, நான் வரும்டா. இங்கே போடு வரும். இது அதுவே வரும், அதுவே வரும். இந்த மாதிரி தான் வந்ததுலேருந்து விளையாண்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மைண்டுமே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. மெயினாக ஜோக்காக தான் வாங்கினோம். ஜோ ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்தான்.
ஸோ அவன் மைண்டை வந்து கொஞ்சம் கூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து ரீசன்ட் டைமில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வந்து கேட் வேணும்னு ரீசன்ட் டைமில் வந்து அவனே ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதான் இன்றைக்கி அவங்க டேடி கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இப்போ வந்து 3 பேரில் 4 பேர் இருக்கோம். ஸோ இந்த க்யூட்டான மெம்பர் எப்படி இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த கியூட்டி பை ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த வீடியோவை இப்போ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு நாள் இன்னொரு